ஹோட்டல் ஸ்டைல் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா கடைகளிலும் ஸ்மெல் நல்லா வரும். அது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுக்கு தேவையானது காய்கறிகள் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். இதை இப்படி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் முந்திரி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலையோட தண்டு இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஊற்றணும். குருமாவை தாளிச்சிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையாங்கிற அளவு உப்பு போட்டு கொதி வந்ததையும் இறக்குனா குருமா ரெடி. இது புரோட்டாக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்திங்கன்னா இது கெடாமல் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நிறைய வீடியோஸ் வரும்.